நம்ம சேரன் பாத்தீங்கன்னா நிலா கிட்ட சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நிலா, எனக்குன்னு சின்ன வயசுல இருந்து நான் ஆசைப்பட்ட எதுவுமே கிடைச்சதில்ல. அப்பா அம்மா அண்ணன் தம்பியோட சந்தோஷமா நான் வாழணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா கடவுளுக்கு அது பிடிக்காம எனக்கு அம்மா இல்லாம ஆக்கிட்டாரு. அதுக்கப்புறம் என்னோட 3 தம்பியையும் நான் தான் ஒரு அம்மா ஸ்தானத்துல இருந்து பாத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு பசங்க எல்லாரோடையும் சேர்ந்து விளையாடணும்னு ஆசைப்பட்டேன். அதுவும் நடக்கல. நான் ஒரு அதிர்ஷ்டம் கட்டவேன். சந்தாவும் எனக்கு கிடைக்க மாட்டா. கார்த்திகா மேல உசிரையே வச்சிருந்தேன், ஆனா அவளும் எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு உடனே நிலா, இங்க பாருனே, எதுக்கு நான் இப்படி நெகட்டிவாவே நினைக்கிறேன். கண்டிப்பா நீ சந்தாவை கல்யாணம் பண்ணியே தீருவ. நாம தான் முன்கூட்டியே போறோம்ல, போய் அந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்திடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு உடனே சோழன் இருந்துகிட்டு, நிலா, எனக்கு என்னமோ இது 2 கட்டானாதான் தெரியுது. அந்த சந்தாவோட ஃபேமிலி எப்படிப்பட்ட ஃபேமிலின்னு உனக்கே தெரியும். அவங்க ஒரு வில்லங்க முடிச்சவங்க. அவங்க கிட்ட போய் எப்படி கல்யாணத்தை நிறுத்தி இவளை கூட்டிட்டு வர்றதுன்னு எனக்கு ஒன்னும் புரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமா, அவங்க வாக்கு கொடுத்தாங்கல்ல அப்படின்னு நிலா சொல்லும் போது, வாக்கு கொடுத்த எல்லாருமே வாக்க மீறாமையா இருக்காங்க. அவங்கவங்க இஷ்டத்துக்கு வாக்க மீறிக்கிட்டு தானே இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நமக்கு வாக்கு கொடுத்த இவங்களும் சரியானவங்களா இருப்பாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இல்ல. என் மனசு உடைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்றாங்க. சரி, பரவாயில்ல, யாரு என்ன சொன்னாலும் சரி, அங்க போய் சந்தா கல்யாணத்தை நிப்பாட்டியே தீரலாம்னு குடும்பத்தோட கிளம்பி அங்க போய் நிக்கிறாங்க. அப்பதான் அங்க சந்தா பாத்தீங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு சேரன் கழுத்துல தான், அவர் தான் எனக்கு கழுத்துல தாலி கட்டணும் அப்படின்னு கோபத்துல இருந்துகிட்டு இருக்காங்க. அப்ப பாத்தீங்கன்னா அங்க சேரனும் வந்துடுறாங்க. சந்தா கழுத்துல தாலி ஏற போகுது. அப்ப சேரன் வந்ததும் அங்க இருக்க ரவுடிங்க எல்லாருமே சேரனை அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அடிச்சு அப்ப அவங்க இருந்துட்டு, அவனை அடிச்சு வெளியே எரிங்கடா, அவன் எல்லாம் இங்க பொண்ணு கேட்கிற அளவு இருக்குது, அவன் ஒரு ஆளுன்னு அவனை போய் இங்க பொண்ணு கேட்க வச்சிருக்காங்கன்னு சொல்லி அங்க இருக்க ரவுடிங்க எல்லாரும் சேரனை போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. நிலா, சோழன், பாண்டி எல்லாருமா சேர்ந்து சேரனை அடிக்கிறத நிப்பாட்டலாம் அப்படின்னு தடுத்து நிறுத்துறாங்க. இங்க பாருங்க, அவனை நாங்க அடிப்போம் மிதிப்போம். அவன் எங்க வீட்டு பிள்ளைய பொண்ணு கேட்க வர்றான். நீங்களும் அவனோட சேர்ந்து அடி வாங்கி செத்துறாதீங்க. எல்லாரும் வந்த வழிய பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா நம்ம சோழன் பாத்தீங்கன்னா, எங்க அண்ணனை எங்க கண்ணு முன்னாடி அடி வாங்க விட்டுக்கிட்டு போவோமா, நாங்க எங்க அண்ணனை விடுங்க, நாங்க கிளம்புறோம் அப்படின்னு சொல்லி எவ்வளவோ சொல்லி பாக்குறாங்க. ஆனா அங்க இருக்க யாருமே கேட்ட பாடில்ல. அதுக்கப்புறமா நம்ம சந்தா பாத்தீங்கன்னா, அப்பா இப்ப அவரை அடிக்கிறத நிப்பாட்ட சொல்றீங்களா இல்லையா? அவரை என் கண்ணு முன்னாடி நீங்க இப்படி கஷ்டப்படுத்துறது எனக்கு ஒன்னும் பிடிக்கல. தயவு செஞ்சு அவரை அடிக்காதீங்க, இல்லைன்னா நான் கல்யாணம் பண்ண மாட்டேன், நான் செத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு துப்பாக்கி எடுத்து தலையில வச்சுக்கிறாங்க. ஏமா, என்னம்மா காரியம் பண்ணிட்ட? இவன் என்ன ஆளுங்க, அவன் என்ன இதுன்னே தெரியாது உனக்கு. அப்படி இருக்கும்போது அவன் உன் கழுத்துல கன்னு வச்சுக்கிட்டு நிக்கிற நிலைமை வந்துகிட்டு இருக்குதே, அவனுக்காக நீ உன் உயிரையே தியாகம் பண்ண போயிட்டியாமா அப்படிங்கவும், ஆமாப்பா, எனக்கு இதுக்கப்புறம் அவர் சேரன் தான் முக்கியம் என் வாழ்க்கையில. ஒண்ணு அவரோட சேர்ந்து என்னை கல்யாணம் பண்ணி வைங்க, இல்லையா அவரை உயிரோட விடுங்க, எனக்காக அவரு உயிர் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப உடனே இங்க பாருங்க, அவனை நாங்க அடிக்கல, ஆனா அவனை நீங்க கூட்டிட்டு போயிடுறீங்களா அப்படின்னு சந்தா அப்பா கேக்குறாங்க. அப்ப உடனே நிலா இருந்துகிட்டு, நீங்க என்ன சொன்னீங்க? 6 மாசம் கழிச்சு சந்தாவை கூட்டிட்டு போன்னு சொன்னீங்க. இதுதான் வாக்கு கொடுக்குற லட்சணமா? வாக்கு கொடுத்தா கரெக்டா இருக்கணும், வாக்க மீறக்கூடாது. ஆனா நீங்க எப்படி இருக்கீங்க? கொடுத்த வாக்கு ஞாபகம் இருக்கா உங்களுக்கு அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருமா, எங்களுக்கெல்லாம் கொடுத்த வாக்கு ஞாபகம் இருக்குது, ஆனா உனக்கு இருக்குதா? கொடுத்த வாக்க கொடுத்தா 6 மாசம் கழிச்சு பாத்துக்கலான்னு இருக்கிறீங்களாக்கும். 6 மாசத்துல இன்னும் ஒண்ணு கூட நீங்க பண்ண கிடையாது. உங்களை நம்பி என் பொண்ணை கொடுத்துட்டு, நாங்க ஒன்றும் பணம் காசு இல்லாதவங்க கிடையாது, ரொம்ப பணக்காரவங்க. அப்படி இருக்கும்போது ஒன்றும் இல்லாத வீட்டில் என் பிள்ளைய கொடுத்து நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க பேசுறது எல்லாத்தையுமே கேட்டுட்டு, ஒன்றும் ஃபீல் பண்ண தேவையில்ல, இவ சந்தாவை நான் பாத்துக்கிறேன், என்ன நம்பி நீங்க கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லும்போது, இப்ப சந்தாவை கல்யாணம் பண்ணிக்க போறாரே, அவருக்கு கோடிக்கணக்கான சொத்து இருக்கு. அத்தனை சொத்துக்கும் அதிபதி என் பொண்ணு. அதை விட்டுட்டு உங்க வீட்டுல கொடுத்து இவ என்னத்தை சாதிக்க போறா? அந்த வீட்டுல அப்படி என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே நிலா இருந்துகிட்டு, அந்த வீட்டுல என்ன இல்லை, மனசார நிம்மதி சந்தோஷம் அப்படின்னு நிறையவே நிறைஞ்சிருக்கு. பணம் இருந்தா மட்டும் பத்தாது, வாழ்க்கையில சந்தோஷமாவும் நிம்மதியாவும் இருக்கணும். அந்தது எங்களுக்கு இருக்குது. நீங்க கொஞ்சம் அமைதியா இருந்தா போதும், எங்களுக்கு தேவையானதை நாங்க பாத்துக்குவோம். உங்க வேலை என்னமோ அதை மட்டும் பாருங்க. இங்க நிலாவே சொல்றாங்க, சந்தாவை கொடுங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஏம்மா,
நீ தான் முட்டாள் மாதிரி உங்கள் அப்பன் வீட்டு சொத்தெல்லாம் விட்டுட்டு இங்கே வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேனா? என் பொண்ணு ஒன்றை மாதிரி கஷ்டப்படணுமா? அவள் அப்படிலாம் கஷ்டப்படணும்னு அவசியமே இல்லை. உங்கள் வேலையை மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறாங்க. இங்கே சேரனை நாங்கள் உயிரோடு விடுறோமேனு சந்தோஷப்பட்டுட்டு போங்க அப்படின்னு இங்கே சந்தா சொன்ன ஒரே காரணத்துக்காக சேரனை உயிரோடு விடுறாங்க. சேரனும் அங்கே வந்தால் நான் சந்தோவோட வருவேன், இல்லாட்டி நான் செத்துருவேன் அப்படின்னு சேரன் சொல்கிறாங்க. இங்கே பாருனே, அவங்க தான் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்கல்ல, சின்ன பிள்ளைக்கு அடம் பிடிச்ச மாதிரி ஏன்னா அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்க? விடுனே, உன்னோட வாழ்க்கையில் யாருன்னு எழுதியிருக்காங்களோ அவங்க தான், வானே போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. என்னடா இது இல்லைன்னா இது, இது இல்லைன்னா இதுன்ற மாதிரி கார்த்திகா இல்லைன்னா சந்தா, சந்தா இல்லைன்னா மறுபடியும் கார்த்திகான்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறீங்க. எனக்கும் ஆசை இருக்காதா? என் மனசுலையும் ஆசை பாசம், எனக்கு பிடிச்சவங்க பிடிக்காதவங்கன்னு நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் எதையுமே நான் அனுபவிக்க கூடாதா? நீங்கள் சொல்கிற மாதிரி அமைதியாக வந்துடணுமா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அண்ணே, நான் அதுக்காக சொல்ல வரலனே, நான் சொல்கிறத புரிஞ்சுக்கணே. இன்னும் என்னடா புரிஞ்சுக்கிறது? நீங்கள் ஆசைப்பட்டதெல்லாமே உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கணும், ஆனால் நான் ஆசைப்பட்டது மட்டும் எனக்கு கிடைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறியா? நான் உண்மையா சந்தாவை உயிருக்கு உயிராக லவ் பண்ணுறேன், அவன் எனக்கு வேணும்டா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிண்ணே, உனக்குன்னு இருந்தா சந்தா உன்னை தேடி வருவானே அப்படின்னு சொல்லி சேரனை கூட்டிகிட்டு போகிறாங்க.